சோழர் காலத்துல அவர் இறந்துருப்பாருன்னு நினைக்கும் போது இவ்வளவு லேட்டா தான் வருவீங்களா? நானே ஆல்ரெடி லேட்டு. எப்ப பார்த்தா லேட்டா வந்துட்டு இப்பதான் கிளாஸ் பண்ணிக்கலாம்னு ஐடியா இருக்கு. இல்லங்க அங்கேயே நில்லுங்க. சோ அவங்க வந்து இறந்துருப்பாங்க நினைக்கும் போது நீயுமா 2 பேரும் அங்கேயே நில்லுங்க. சைலண்டா அங்கேயே நிக்கணும். இதுக்கு மேலே கிளாஸ் லேட் ஆனீங்கன்னா அப்புறம் வேற மாதிரி ஆயிடும் பாத்துக்கோ. அவர் இறந்துருப்பாரு நினைக்கும் போது நம்ம எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஆச்சரியமா இருக்கும். அவர் ஏன் இப்படி இறந்துருப்பாரு, ஏன் இப்படி பண்ணிருப்பாரு? ஸோ கெட் அவுட் மை கிளாஸ். நீ இப்போ அங்க போய் நில்ல உங்க 2 பேரோட. என்ன சொல்றேன்? 3 பேர் பேச ஆரம்பிச்சிட்டீங்களா? வாங்க உள்ள வாங்க 3 பேரும். 3 பேர் உள்ள வாங்க. அட்டெண்டன்ஸ் போடவே மாட்டேன் கண்டிப்பா. ஒரு நாள் ஹெச்ஓடி ரூம்ல போய் விடுறா மட்டும் பாருங்க போயிட்டு. ஏன் இப்படி டென்ஷன் படுத்துறீங்க? முதல்ல கிளாஸ் அப்படி இருக்கட்டும். ஒரு டிசிப்ளின் எல்லாரும் வளர்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட். இவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களுக்கு முன்னாடியே வந்து எங்க கிளாஸ்ல உட்காந்துருக்கோம். காரணம் என்ன? நீங்க நல்லா இருக்கணும், உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்க முன்னாடியே இருக்கோம். எங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா எங்க வாழ்க்கை ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. என்ன நான் வந்து ஹஸ்பண்ட் இது பண்ணிட்டு பிள்ளைங்களை சாப்பாடு கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டு இவ்வளவு வேலையை பார்த்துட்டு நான் என்னையும் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கேன். நான் கடைசியில் பஸ் லேட் ஆயிட்டா கூட உங்களை வந்து அட்டன் பண்ண முடியாது உங்க கிளாஸ். நான் அங்கேயும் இங்கேயும் லிஃப்ட் ஏறி வந்துட்டு இருக்கோம் உங்க கிளாஸ். நான் உங்களுக்கு சீரியஸ்னஸ் புரியாம நீங்க என்ன விளையாண்டு இருக்கீங்க. ஜாலியா உங்க இஷ்டத்துக்கு உங்க டைம் நீங்க வரீங்க. அப்ப எதுக்கு நான் இங்க கிளாஸ் நடத்திட்டு இருக்கேன்? எனக்கு அவ்வளவு ரெஸ்பெக்டா? முதல்ல நீங்க பெரிய பிள்ளை மாதிரி நடந்துக்குங்க. புரியுதா? மூடியே ஸ்பாயில் பண்ணிட்டீங்க. இங்க உங்களுக்கு கிளாஸ். பை பை டாடா. அங்கேயும் இங்கேயும் கடை வாங்கி அங்கே இப்படி வந்துட்டு இருந்தேன். நான் வந்துட்டு இருந்து கிளாஸ் நான் இது பண்ணிட்டு இருக்கேன்.